ஹாய் மக்களே, வெல்கம் டு சிம்சன் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம டொனேகல் டைமண்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். சுற்றி பார்க்க போறோங்க. அங்கே ஏதாச்சும் சுவாரஸ்யமா பார்த்தோம்னா அதை இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர். பின்னாடி தான் நம்ம தேடி வந்த இடம் இருக்கு, அந்த ஹிஸ்டாரிக் கிரேவியார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டொனேகல் டைமண்ட்குள்ளே தாங்க உட்காந்துருக்கோம். நல்ல வெதர் இருக்கும்போது ஈவினிங் ஆனால் இப்படி எல்லாரும் இங்கே வந்து தான் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அங்கே பைக்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்ல ஃபேன்சி பைக்ஸ்லாம் இருந்துச்சு, பார்க்கவே நல்ல ஜாலியாக இருந்துச்சு. நம்ம இப்போ டொனேகல் டைமண்ட்ல இருந்து ஒரு பக்கத்துல இருக்க ரிவருக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். அதுக்கு பக்கத்துலயே ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக் இடம் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டொனேகல் ஹிஸ்டாரிக் டவுனோட மேப். சோ பேசிக்கலி நம்ம எங்க இருக்கோம்னா இப்ப நம்ம டைமண்ட் பார்த்திருக்கோம். நம்ம டைமண்ட் பார்த்திருக்கோம். இப்போ அஞ்சாவதுக்கு தான் போறோம். இந்த இடம் அஞ்சாவது அபே கிரேவியார்ட் அண்ட் ரூயின்ஸ். ஆமா, அதுக்கு தான் இன்னைக்கு போறோம். இன்னைக்கு ஒரு கிரேவியார்டுக்கு போறோம், வாங்க பார்க்கலாம். இது ஒரு அழகான ஏரியாங்க. சன்செட் பார்க்கறதுக்கு இங்க எல்லாரும் வருவாங்க. அங்க பாருங்க, நாய்க்குட்டி, சின்ன குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வருவாங்க. அதுதான் வாட்டர் பஸ் போல. ஸோ அது சும்மா ஒரு க்ரூஸில் சுற்றி காட்டுவாங்க ஷிப்பில். ஸோ அதுக்கும் ஒரு நாள் நம்ம போகலாம். அந்த பெரிய கப்பல்ல போறதை விட இந்த சின்ன கப்பல்ல போறது இன்னும் நல்ல ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது நம்மள விடுவாங்க. நமக்கு ரெண்டு பேருக்குமே நீச்சல் வர தெரியாது. அதோ இருக்கு பாருங்க, நம்ம பார்க்க ஒரு ஹிஸ்டாரிக் கிரேவியார்ட். இது என்ன கப்பலை தூக்கி வச்சிருக்கான். நமக்கு பின்னாடி தான் நம்ம தேடி வந்த இடம் இருக்கு, அந்த ஹிஸ்டாரிக் கிரேவியார்ட். அதுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான வியூவை பார்த்துட்டு இருக்கோம், நீங்களும் அதை பாருங்க. ஒரு ரிவர் ஓடுது, அதுக்கு பின்னாடி ஃபுல்லா காடுங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா தெரியும். பாருங்க, கப்பல்லாம் ஓட்டுறாங்க பாருங்க. பாத்தீங்களா, கப்பல்லாம் ஓட்டுறாங்க. அதான் கடல் பாசி எடுத்துட்டு வராங்க. சீவீடு தான் நினைக்கிறேன். சீ ஸ்பினாச்சோ நம்ம அது ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்க பாரு. இங்க இன்னொருத்தர் தான் எடுக்க போறாரு போல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அழகான வீடுங்க இருக்கு பாருங்க. அதுவும் இந்த மாதிரி வீட்டுல இருந்தா அப்படியே நீங்க காலையில திறந்து ஜன்னல் திறந்தா கடல் தான் பார்க்க முடியும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த நம்ம போக போற இந்த கிரேவியார்ட் இருக்கு பாருங்க.
சரி வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போலாம். இடத்துக்கு பேரு அபே கிரேவியார்ட். ஐஷுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப நாளா ஆசை. இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு வாட்டி வெளியே மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு போனோம். உள்ள வர முடியல. இந்த இடம் 1474ல ஒரு கம்யூனிட்டி ஆஃப் மாங்ஸ் இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட இடங்க. அவங்க நல்ல வசதியா வாழ்றதுக்காக அவங்களுக்கான லிவிங் குவார்ட்டர்ஸ், லைப்ரரி, ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கான ரிலீஜியஸ் இடம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வசதியான இடமா இருந்திருக்கு. இந்த பக்கத்துல இருக்க ரிவர்ல இருந்து தான் மீனெல்லாம் எடுத்து சமைப்பாங்களாம். ஒரு அழகான இடம் வந்து என்ன ஆயிருக்குன்னா 1601ல ஒரு ரிலீஜியஸ் பேட்டில், அதாவது இந்த கம்யூனிட்டிக்கும் இன்னொரு கம்யூனிட்டிக்கும் நடந்த சண்டேல இது நிறைய பேர் இறந்துருக்காங்க. அப்போல இருந்து இந்த இடம் வந்து ஒரு சிமெட்ரியா மாறிடுச்சு. இது 1907 பா. அடேங்கப்பா. நல்ல வெயில் அடிக்குதுங்க இன்னைக்கு. சுத்தி பார்க்கலாம். ஆனா பார்த்து தான் நடக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் பண்ணா கூட வீடியோ பனைய வச்சு வெயிலாக இருக்கிறோம். ஆக்சுவலி இதுல இருக்க அந்த பெஸ்ட் பார்ட்டே வந்து இந்த கல்லு தான். ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்குல்ல. ஐரிஷ் ரித்திக் ரோஷன். மவுண்ட் சார்லஸ் போயிட்டோமா? அது ஒரு பிரிட்ஜ் தெரியுது இல்லைங்க, அங்கதாங்க போக போறோம். பாருங்க மக்களே, அந்த தூரத்துல இருந்து பார்த்தோம்ல, இதுக்கு வந்துட்டோம். வாங்க, ஐஸ்கிரீம் கிரீப்ஸ் லிட்டில் மாமான்னு இருக்கு. ஊர் சுற்றி பார்த்து டயர்ட் ஆயிடுச்சுன்னு அங்கே இங்கே இருக்க ஒரு ஃபேமஸ் ஐஸ்கிரீம் பார்லரில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த வீலாக முடிச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் சிந்துஜன் மற்றும் வைஷ்ணவி.